வணக்கம். உலகமெங்கிலும் நிறைந்திருக்கும் ஜீ தமிழ் தொலைக்காட்சியின் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அடியேன் சுபாஷ் பாலகிருஷ்ணனுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்னைக்கு நம்ம பேச போகிற தலைப்பு, ஆடி அமாவாசை காலத்தை முன்னிட்டு வருகின்ற அடுத்த சில நாட்களுக்கு ஆடி அமாவாசையுடைய சிறப்பு, பித்ரு சாபங்கள் தோஷங்கள் பற்றிய முக்கிய விளக்கங்கள், அதை பற்றி பகிர்ந்துக்கலாம். அந்த வரிசையில் இன்னைக்கு ஜாதகத்தில் பித்ரு தோஷம் உள்ளதா, ஆம் எனில் அதை எவ்வாறு கையாளுவது, பித்ரு தோஷம்னா என்ன, நாம செய்த தப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு சொல்லணும். பித்ரு சாபம் பித்ரு தோஷம் அப்படின்னா நம்முடைய முன்னோர்கள், நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய முன்னோர்கள் செய்த சில விஷயங்கள் நம்மை கூட அது பாதிக்கலாம். இந்த பித்ரு தோஷம் ஒருவருடைய ஜாதகத்தில் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பல வழிமுறைகள் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான வழிமுறை சூரியன் மற்றும் சனி பகவான். இந்த சூரியன் சனி 12 ராசியில் எங்கே இணைந்திருந்தாலும், குரு பார்வை இல்லாமல் இணைந்திருந்தால் அது பித்ரு சாபம்னு சொல்லலாம். சூரியன் வீட்டில் சனி, சனி வீட்டில் சூரியன் பரிவர்த்தனை ஆகியிருந்தால் அது பித்ரு சாபம்னு சொல்லலாம். அல்லது சூரியனும் சனியும் நட்சத்திர பாதங்களை பரிவர்த்தனை செய்திருந்தால் அது பித்ரு சாபம்னு சொல்லலாம். அல்லது சனியுடைய 3, 7, 10 பார்வைகளால் சூரியனுடன் பார்வை பெற்றால் அது பித்ரு சாபம்னு சொல்லலாம். அல்லது சமசப்தமஸ்தானத்தில் நேர் எதிரெதிராக சூரியன் மற்றும் சனி உட்கார்ந்திருந்தால் அது பித்ரு சாபம்னு சொல்லலாம். இப்போ இது முறையாக பித்ரு சாபத்தை கண்டறிய முடியும். அதை நிவர்த்தி உண்டா? பித்ரு சாபத்துக்கு விமோச்சனம் இருக்கா? பித்ரு சாபத்துக்கு பல விமோச்சனங்கள் இருக்குது. ஆனால் அதில் ரொம்ப முக்கியமான விமோச்சனம் ராம ஈஸ்வரம் என்று சொல்லக்கூடிய ராமேஸ்வரம். அந்த ஸ்தலத்தில் தில ஹோமம், திலம்னா எள்ளுன்னு அர்த்தம். அந்த ஹோமத்தை செய்து தன் தந்தையர் மூலியமாக வந்த பித்ரு சாபத்தை நிவர்த்தி செய்கிறார் ராமச்சந்திரமூர்த்தி. அப்படி இது ஒரு பரிகாரம். தில ஹோமம் ராமேஸ்வரத்தில் செய்யும் பொழுது, முறையாக செய்யும் பொழுது இது ஒரு பரிகாரம். அல்லது தந்தையருடைய வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு, இல்லை தன் குடும்பத்தில் யார் அகால மரணம் அடைந்தாரோ, அது பெண்ணோ ஆணோ, அவர்கள் இறக்கும்போது என்ன வயது இருந்தோ அதே வயது இருக்கக்கூடிய ஆணுக்கோ பெண்ணுக்கோ நல்ல உணவை கொடுத்து, ஆடை அணிகலங்களை கொடுத்து, அவங்க மனசு சந்தோஷப்படும்படியாக ஏதாவது விஷயம் செய்தோம்னா இதன் மூலியமாகவும் பித்ரு சாபம் என்பது விலகும். இதே மாதிரி பெரியவர்கள் முதியோர் இல்லங்கள் தேடி, இந்த முதியோர்களுக்கு நாம் செய்யக்கூடிய சில நல்ல விஷயங்கள், மருத்துவத்திற்கான உதவி, அவர்களோட சந்தோஷமாக பேசுறது போய் இந்த மாதிரியான விஷயங்களும் பித்ரு சாபத்திலிருந்து வெளிவரும். முக்கியமாக இண்டோர் மத்திய பிரதேசில் இருக்கக்கூடிய மகாகாளேஸ்வர் என்கின்ற கோவிலுக்கு சென்று அந்த கோவிலில் ருத்ர அபிஷேகம் செய்தாலும் கூட இந்த பித்ரு சாபம் என்பது வெளியேறும். ஆக இந்த காணொளி உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். அடுத்து வரும் காணொளியில் மறுபடி உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.